அவர் ஜீவிக்கிற கர்த்தரா இருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாடல் ஒரு பழைய பாடல், புதிய பாடல். இயேசுவின் நாமத்துல மன்னிப்பு இருக்குங்க, அவர் நாமத்துல ரட்சிப்பு இருக்கு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேற ஒரு நாமம் நமக்கு தேவையில்லை. அந்த நாமத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் நமக்குள்ளே நல்ல கர்த்தர். ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான
அப்படியே கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். அப்படி சொல்லிட்டாங்க. அந்த கையை கொடுத்தாங்க. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிட்டாங்க. அந்த நாமத்தை நீ நினைப்பது நடக்கும். கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. எனும் வியாதி துணிவதிலும் அவர் அவருடைய நாமத்தில் சுகம் உண்டு. அவர் கொடுமையான வியாதியை துணிந்து போகும். நாம் சுகமுடன் வாழ்வதற்கு அவர் சுகம்
அது மட்டும் போதும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல பேய் ஓட்டப்பட்டிருக்கிறதப்பா. இயேசுவின் நாமத்துல மந்திரீக சூரியங்கள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்துல தடைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்துல அடைக்கப்பட்ட வாசல் திறந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்துல தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் முன்ன போய் காரியத்தை வாய்ப்பு பண்ணி இருக்கிறார். இயேசுவின் நாமத்துல எல்லாம் நீதிமன்றத்தில் விசாரணைகள் திருத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்துல என்னுடைய வியாதி நீக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்துல என் புருஷனுடைய பலவீனம் மாற்றப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்துல என் மனைவியினுடைய அவருடைய செயல்பாடுகள்ல மாற்றத்தை கொடுத்திருக்கிற கர்த்தர். இயேசுவின் நாமத்துல எங்க வீட்டுல பல தேவை சந்திக்கப்படுகிற கர்த்தர். இயேசுவின் நாமத்துல நான் எழுந்து என் காரியத்தை செய்ய என்னை பலப்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, இப்படி அநேக வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்கப்பா. அது இயேசுவின் நாமம் மட்டும் போதும். இந்த இயேசுவின் நாமம் மட்டும் போதும். அந்த இயேசுவின் நாமம் மட்டும் போதும். வேற ஒண்ணும் வேண்டாம்ப்பா. அந்த இயேசுவின் நாமம் மட்டும் இருந்ததா நாங்க அநேக காரியங்களை ஆண்டவர் ஜெயமாய் மாற்ற முடியுமே. அந்த இயேசுவின் நாமம் இன்று ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். இயேசுவின் நாமம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமம் தேவைகள் சந்திக்கப்பட்டு மகிழ்ச்சி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு இல்லங்களும் மகிழ்ந்து போகட்டும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து நன்மை செய்ய வேண்டும் என்று உங்க திருப்பாதப்பட்டு கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென்.